மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழங்குபவர் மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி. புகழ் பாட வந்தோம் நாம் புவி வாழ்விலே, எம்பெருமானார் இறை தூதர் நபி மீதிலே. புகழ் பாட வந்தோம் நாம் புவி வாழ்விலே, எம்பெருமானார் இறை தூதர் நபி மீதிலே. புகழ் அனைத்தும் இறைவனுக்கே எனச் சொல்லியே, புகழ் அனைத்தும் இறைவனுக்கே எனச் சொல்லியே, அந்த இறை தூதர் புகழ் கீடு இணை இல்லையே. புகழ் பாட வந்தோம் நாம் புவி வாழ்விலே, எம்பெருமானார் இறை தூதர் நபி மீதிலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனிதமிக்க ரபியுல் அவல் மாதத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற தலைப்பிலே பார்போற்றும் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மாதங்களில் ரமலான் என்று கேட்டவுடன் குர்ஆன் நமக்கு நினைவுக்கு வந்துவிடும். துல்ஹஜ் மாதம் என்றால் உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் செய்த தியாகமும் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். முஹர்ரம் என்ற உடனேயே ஹிஜ்ரத் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். அதே போல ரஜப் மாதம் என்றால் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அற்புத பயணத்தை நமக்கு அது நினைவுறுத்தும். இதே போல ரபியுல் அவ்வல் மாதம் என்றவுடன் வசந்த காலமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய சிறப்பும் வாழ்க்கை படிப்பினையும் தரக்கூடிய பாடங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே அற்புதமானதும் வியப்பூட்டுவதுமானதாகும். ஒருவரை குடும்பத்தில், அலுவலகத்தில் அல்லது சமூகத்தில் மக்கள் அறிந்தால் அவர் நல்ல குணத்தாலும் அறத்தாலும் தன் வேலைக்கான அந்த திறமையாலும் புகழப் பெற வேண்டும். இல்லை என்றால் புகழ் இல்லாமல் வாழ்வதே சிறந்தது. அதாவது வாழ்ந்தால் புகழுடனும் பயனுடனும் நாம் வாழ வேண்டும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் புகழுக்குரியது. அவர்கள் இந்த மண்ணில் உயிரோடு இருந்த காலத்தில் அனைவராலும் புகழப்பட்டார்கள். அவர்கள் மறைந்த பிறகும் புகழப்படுகிறார்கள். அழிவு நாள் வரையிலும் அவர்களின் புகழ் உலகெங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு முஹம்மத் என்று பெயர் சூட்டினான். முஹம்மது என்றால் புகழப்பட்டு கொண்டே இருப்பவர் என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளிலே அப்துல் முத்தலிப் அவருடைய பாட்டனார் ஒரு ஆட்டை அறுத்து அக்கீகா கொடுத்துவிட்டு முஹம்மது என்று அவருக்கு பெயர் வைக்கின்றார். அப்பொழுது மக்காவில் இருந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நம் மூதாதையர்களுடைய பெயர்களை வைக்காமல் எங்களுக்கு புதியதாக இருக்கக்கூடிய அறிமுகமில்லாத பெயரை ஏன் சூட்டினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல் முத்தலிப் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவரை வானத்தில் அல்லாஹ் புகழ வேண்டும், பூமியில் மக்கள் அனைவரும் புகழ வேண்டும், அதனால் அவருக்கு முஹம்மது என்று பெயர் சூட்டினேன் என்று சொன்னார்கள். மேலும் அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதிலே ஒரு பெரிய மரம் ஒன்று தோன்றியது. பூமியில் உள்ள அனைவரும் அந்த மரத்தை பற்றி கொண்டிருந்தார்கள். அந்த கனவின் விளக்கமாக, உங்கள் சந்ததியில ஒரு குழந்தை பிறக்கும், அவரை உலகெங்கிலும் பின்பற்றப்படும், அவர் வானத்திலும் பூமியிலும் புகழப்படும் மனிதராக இருப்பார் என்று கூறப்பட்டது. அந்த கனவின் பின்னணியில்தான் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை சூட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே முஹம்மது என்ற பெயர் யாருக்கும் சூட்டப்படவில்லை. இது அல்லாஹ் அவர்களுக்கு மட்டுமே தனித்துவமாக அளித்த மிகப்பெரிய சிறப்பு. உலகத்துல சிலர் புகழுடன் பிறக்கிறார்கள், சிலர் புகழுடன் வாழுகிறார்கள், இன்னும் சில பேர் புகழுடன் மறைகின்றார்கள். ஆனால் புகழுடன் பிறந்த அனைவரும் அவசியம் புகழுடன் வாழ்வதில்லை. புகழுடன் வாழ்ந்தவர்களில் பலர் இறுதியில் புகழுடன் மறைவதில்லை. அதே போல புகழுடன் மறைந்தவர்களில் பலரின் பிறப்பும் வாழ்க்கையும் புகழுக்குரியதாக அமைந்திருக்கவில்லை. ஆனால் உலகத்தில் ஒரே ஒருவர் மட்டும் விதிவிலக்கு. அவர்தான் அண்ணல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகழுடன் பிறந்து புகழுடன் வாழ்ந்து புகழுடனேயே அவர் உலகை விட்டு பிரிந்தார்கள். பிரிந்த பிறகும் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இந்த உலகம் இருக்கும் காலம் வரை, இந்த உலகம் மறைந்ததற்கு பிறகும் கூட புகழப்பட்டு கொண்டே இருப்பார். மற்ற அனைத்து நபிமார்களும் பிறந்த பிறகுதான் புகழை பெற்றார்கள்.
அல்லாஹ்வும் அவர்களின் பிறப்புக்கு பிறகே அவர்களை புகழ்ந்தான். உதாரணமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமடைந்த போது மக்கள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவர்களின் பரிசுத்தத்தை நிரூபிப்பதற்காக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே தொட்டிலேயே பேசிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார். அதுபோல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த போது அவர்களின் தாய் குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை அற்புதமாக பாதுகாத்து கரை சேர்த்தான். இவ்வாறு ஒவ்வொரு நபிமாருடைய பிறப்பிற்கு பிறகே அல்லாஹு தஆலா அவர்களுடைய மகத்துவத்தை உலகுக்கு காட்டினான் இல்லையா? ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி புகழ்ந்தான். வானத்திற்கும் பூமிக்கும் அவர் புகழை அறிவித்தான். அல்லாஹ் நபிமார்களிடம் வாக்குறுதி வாங்கிய போது அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன். இதற்கு பின்பு உங்களிடம் உள்ளவற்றை உறுதிப்படுத்தும் ஒரு தூதர் வந்தால் நீங்கள் அவரை நம்பி அவருக்கு உதவ வேண்டும். இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? என் கட்டளையை ஏற்கிறீர்களா என்று கேட்டான் அல்லாஹ். நபிமார்கள் அனைவரும் நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம் என்று பதிலளித்தார்கள். அப்போது அல்லாஹ், அப்படியென்றால் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருங்கள், நானும் உங்களுடன் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னான். இது அல் குர்ஆனிலே பதியப்பட்ட உண்மை. இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், பிறப்பதற்கு முன்பே உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரும் உலகமெங்கும் புகழப்பட்டவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அதோடு வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவராலும் புகழப்பட்டவராக இருந்தார்கள். உலகத்திலே பல தலைவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சிலர் மட்டுமே புகழப்படுகிறார்கள். ஒரே சமூகத்தால் போற்றப்பட்டாலும் இன்னொரு சமூகத்தால் அவர் விமர்சிக்கப்படுகிறார்கள். ஒரே குடும்பத்திலேயே கூட ஒருவர் பாராட்டினாலும் இன்னொருவர் குற்றம் சொல்வார்கள். ஆகவே உலகில் அனைத்து தரப்பினராலும் ஒருமனதாக புகழப்பட்ட தலைவர் என்றால் அது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எல்லா காலத்திலும் எல்லா இனத்தவராலும் எல்லா சமூகத்தினராலும் எல்லா மொழிகளாலும் ஏன் எதிரிகளாலும் புகழப்பட்டவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகில் பலர் சமூகத்தில் நல்ல பெயர் பெற்றிருப்பார்கள். ஆனால் அதே சமயம் தனது மனைவியிடம் நல்ல பெயர் பெற முடியாமல் அவருடைய வாழ்க்கை மாறியிருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களின் மனைவிகளிடமும் உகந்த பெயரை பெற்றவர்கள். அது உலகில் யாருக்கும் கிடைக்காத தனித்துவமான அங்கீகாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் என்பவர் தன் குடும்பத்தினருக்கு சிறந்தவராக இருப்பார், நான் என் குடும்பத்தினருக்கு சிறந்தவராக இருக்கிறேன் என்று அவர்களுடைய அன்பு துணைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தைகள். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், எப்போதும் உண்மையை பேசுகிறீர்கள், சிரமப்படுவோருக்கு துணை நிற்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவுகிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் அவமானப்படுத்த மாட்டான் என்று தன்னுடைய அருமை கணவரை புகழ்ந்த அந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள். தென்றலை நான் புகழ்கின்றேன் சுகம் தந்ததா, எழில் மென்மலரை புகழ்கின்றேன் மனம் வந்ததா. தென்றலை நான் புகழ்கின்றேன் சுகம் தந்ததா, எழில் மென்மலரை புகழ்கின்றேன் மனம் வந்ததா. எம் அருமை நபி தந்த சுகம் கொஞ்சமா, எம் அருமை நபி தந்த சுகம் கொஞ்சமா. நான் எதை சொல்லி புகழ்ந்திடுவேன் இறையா அல்லாஹ். புகழ் பாட வந்தோம் நாம் புவி வாழ்விலே, எம் பெருமானார் இறை தூதர் நபி மீதிலே. ஒருவர் சமூகத்தில் மதிப்புமிக்கவராக தெரியலாம், மக்கள் அவரை புகழலாம். ஆனால் அவரிடம் நேரடியாக வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடம் கேட்டால் அவரை பற்றி குறைகள் சொல்லக்கூடும். அதனால் ஒருவரின் உண்மையான குணம் மற்றும் அவருடைய இயல்பான நடத்தையை புரிந்து கொள்ள அவருடைய வேலையாளிடம் கேட்டால் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 ஆண்டுகள் பணியாற்றிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை பாருங்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 வருடங்கள் பணியாற்றினேன், ஆனால் ஒரு முறையும் என்னிடம் சலிப்பான வார்த்தை அவர் பேசவில்லை. இதை ஏன் இப்படி செய்தாய், இதை ஏன் இப்படி செய்யவில்லை என்று ஒருபோதும் என்னை கடிந்து சொன்னதில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணிவும் பொறுமையும் கருணையும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நமக்கு படமிட்டு காட்டுகிறது.
உலகத்தில் பல உறவுகள் இருந்தாலும் மனதை திறந்து எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையான இடம் நட்பு. ஒருவரை பற்றி அறிய விரும்பினால் அவனுடைய நண்பனை கேட்டாலே தெரிந்து விடலாம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள், தோழர்கள் அத்துணை பேரும் நபியை புகழ்ந்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒருவரை அவர்களுக்கு முன்பும் கண்டதில்லை, அவர்களுக்கு பிறகும் காணவில்லை. இதோடு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்கள், மக்காவில் இறை நிராகரிப்பாளர்களாக வாழ்ந்தவர்களும் கூட அவர்களை புகழ வேண்டிய சூழல் அங்கு இருந்தது. நபியை எதிர்த்தாலும் துன்பப்படுத்தினாலும் மனதளவில் அவர்களின் நற்குணங்களை மறுக்க முடியாமல் புகழ்ந்தே விட்டார்கள். ஹிஜ்ரி 6வது ஆண்டில் அபூ சுஃபியான் உட்பட சில குறைஷிகள் வியாபார நிமித்தமாக சிரியா நாட்டிற்கு சென்றிருந்தார்கள். அப்போது ரோம பேரரசர் ஹிர்கல் அவருடைய அரண்மனையில் இருந்தார். அவர் அந்த அரபு வணிகர்களை தன்னிடம் அழைத்து வர உத்தரவிட்டார். மொழிபெயர்ப்பாளரை வைத்து அவர் கேட்டார், உங்கள் நாட்டில் இறை தூதர் என்று சொல்லிக் கொள்கின்ற அந்த மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய உறவினர் யாராவது உண்டா என்று கேட்டார். அதற்கு அபூ சுஃபியான், நானே அவருக்கு நெருங்கிய உறவினர் என்று கூறினார். அப்போது மன்னர் அபூ சுஃபியான் அவர்களையும் அவருடன் இருந்தவர்களையும் முன்னால் வந்து நிறுத்தும்படி கூறினார்கள். பின்னர் மொழிபெயர்ப்பாளரிடம், நான் இந்த மனிதரை முஹம்மது அவர்களை பற்றி அபூ சுஃபியானிடம் கேட்பேன், அவர் பொய் சொன்னால் மற்றவர்கள் உடனே உண்மையை சொல்ல வேண்டும் என்று அவர்களிடம் அறிவியுங்கள் என்றார். அபூ சுஃபியான் பின்னர் சொல்கிறார், அப்பொழுது என் குழுவினர்களிடத்திலே இவர் பொய் சொன்னார் என்று கூறிவிடுவார்களோ என்று வெட்கம் இல்லை என்று சொன்னால் நபியை பற்றி பொய்யாகவே நான் சொல்லியிருப்பேன். காரணம், அப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஹிர்கல் மன்னர் கேட்ட கேள்விகளை பாருங்கள். மன்னர் கேட்டார், முஹம்மது அவருடைய வம்சம் எப்படி? அபூ சுஃபியான் சொன்னார், அவர் எங்களில் சிறந்த வம்சத்தை சார்ந்தவர். இவருக்கு முன்பு உங்களில் யாராவது இறை தூதர் என்று கூறியதுண்டா? இல்லை. அவரை பின்பற்றுபவர்கள் உயர்ந்தவர்கள் தானா அல்லது சாதாரண மனிதர்களா? சாதாரண மனிதர்கள்தான். அவரை பின்பற்றுபவர்கள் அதிகரிக்கிறார்களா அல்லது குறைகிறார்களா? அவர்கள் தினமும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறார்கள். அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின் யாராவது அதிலிருந்து விலகினார்களா? இல்லை. இவர் நபித்துவத்தை அறிவிப்பதற்கு முன் பொய் சொல்வார் என்று நீங்கள் சந்தேகித்திருக்கிறீர்களா? இல்லை. அவர் ஒப்பந்தத்தில் வாக்குறுதியை மீறியதுண்டா? இதுவரை இல்லை. நீங்கள் அவருடன் போரிட்டதுண்டா? ஆம். அந்த போரின் முடிவுகள் எப்படி இருந்தன? எங்களுக்கு ஒரு முறை வெற்றி என்றால் அவர் ஒரு முறை வெற்றி பெறுவார். அப்படி மாறி மாறி நடக்கும். அவர் உங்களிடம் என்ன போதிக்கிறார்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவருக்கு இணை வைக்காதீர்கள், உங்களுடைய முன்னோர்களின் தவறான வழிகளை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். தொழச் சொல்கிறார், உண்மை பேசச் சொல்கிறார், கற்புடன் வாழச் சொல்கிறார், உறவினர்களுடன் நல்லுறவு பேணச் சொல்கிறார் என்று சொன்னார். இதை கேட்ட மன்னர் ஹிரக்கல் கூறினார், உங்கள் பதில்களில் இருந்து ஒரு உண்மை வெளிப்பட்டது. அனைத்து இறை தூதர்களும் உயர்ந்த குடும்பத்தில் தான் அனுப்பப்பட்டவர்கள். அவர் முன்னோர்களில் யாராவது மன்னராக இருந்திருந்தால் அவர் மன்னராட்சியை நாடுகிறார் என்று நான் நினைத்திருப்பேன். முன்னர் பொய்யன் என்று சொல்லப்படாதவர் அவர். அல்லாஹ் குறித்து அவர் பொய் சொன்னதில்லை என்று நீங்களே சொல்கிறீர்கள். ஆரம்பத்தில் சாதாரண மக்கள் தான் பின்பற்றுகிறார்கள். இதுவெல்லாம் இறை தூதர்களுடைய அடையாளம். பின்பற்றுவோர் அதிகரிப்பதும் மார்க்கத்தில் நுழைந்த பின் யாரும் விலகாமல் இருப்பதும் நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருப்பதை காட்டுகிறது. இறை தூதர்கள் ஏமாற்ற மாட்டார்கள் என்பது போல் இவரும் அப்படித்தான் இருக்கிறார். நீங்கள் கூறியது உண்மை என்றால் ஒரு நாள் இவரது ஆட்சியில் என் இரு பாதங்களுக்கு கீழ் உள்ள இந்த நிலவும் வரும் என்று நபியை அவரும் புகழ்ந்தார். இதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை ஏற்க விரும்பாதவர்களும் கூட அவர்களுடைய குணத்தையும் நடப்பையும் குறை கூற யாருக்கும் வாய்ப்பில்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். எனவே நாம் அல்லாஹுடைய மாபெரும் அருட்கொடையான நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றிருக்கின்றோம். அதாவது நாம் பொற்குவியலின் மீது அமர்ந்து கொண்டு கையேந்தக்கூடியவர்களாக மாறியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் நம்மிடத்தில் இருக்கிறார். அல்லாஹுடைய வழிமுறை நம்மிடத்தில் இருக்கிறது. நபியை பின்பற்றி நேர்வழியை அடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். அல்லாஹ்விடத்திலேயே அந்த நேர்வழியை நாம் கேட்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த புனிதமான மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்து ஓதி நபிக்கு நாம் சமர்ப்பணம் செய்வோமாக. அப்படி செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை சீராகும், கவலைகள் மறையும், துன்பங்கள் விலகும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். வல்ல ரஹ்மான் நமக்கு நல்ல நசீபை தந்தருள்வானாக. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. நேயர்களே, இதுவரை மௌலானா ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். தயாரிப்பு அப்துல் கனி. இதுவரை இடம்பெற்றது